போலீஸ் இப்ப இங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த கொலை கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நடந்துச்சு. இது நீங்க அந்த பொண்ணுக்கு செய்யற உதவி மாதிரி தான். ப்ளீஸ் சார், இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு உதவி செய்யற மாதிரின்னு சொல்றீங்க சார், அதனால நான் வாங்கிக்கிறேன். சரி, அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா போலீஸ் ட்ரேஸ் பண்ணி வந்துருவாங்க. பண்ணிடுறேன். ஓகே சார். சரி, இப்பவே பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டேன் சார். சரி, நீங்க உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. ஓகேவா? ஓகே சார், நான் இப்பவே கிளம்புறேன் சார். சரி சரி, நீங்க முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணி ஊருக்கு போய் சேருங்க. புரியுதா? கிளம்பிடுறேங்க சார். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சார். மேடம், வீடு பூட்டி இருக்கு மேடம். பூட்டி இருக்கா? வெளியே எங்கேயாவது போயிருக்கானா? நம்பர் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். மேடம், சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். ஸ்விட்ச் ஆஃபா? ஆமா மேடம். ஒருவேளை போன்ல சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். உமா, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. வணக்கம் மேடம். நீங்க எந்த ஏரியாவா? ஆமா மேடம், பக்கத்துல தான் இருக்கேன் மேடம். இந்த வீட்ல உள்ள அமித பத்தி தெரியுமா? தெரியும் மேடம். எங்க அவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அமித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மேடம். அப்புறம் அவர் போனவனே அமித் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்புனா மேடம். நாங்களும் கூப்பிட்டு கேட்டோம் மேடம், எங்கடா போறேன்னு. சொந்த ஊருக்கு போறேன், இனிமே வரமாட்டேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் மேடம். சரி, நீங்க போங்க. சரிங்க மேடம். நாம வரதுக்கு முன்னாடி யாரு வந்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. யார் அவனை பேசி அனுப்பி வச்சிருப்பாங்க? இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி, வாங்க போலாம். ஓகே மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அமித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மேடம். சொந்த ஊருக்கு போறேன், இனிமே வரமாட்டேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் மேடம். எப்படி அந்த குல்ஃபி காரனை பத்தி அந்த கொலைகாரனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவன் அங்க போனான்? எல்லாரும் கொஞ்சம் வாங்க. இந்த கேஸ்ல நாம ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றது, சாட்சியை விசாரிக்க போறதுன்னு எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு எப்படி தகவல் தெரியுது? அப்படின்னா இங்க இருக்கிற உங்கள யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? சத்தியமா இங்க யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது மேடம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே நேர்மையா வேலை பாக்குறாங்க மேடம். மேடம், நீங்க வந்த பிறகு நாங்க உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம் மேடம். நாங்க அப்படி பண்ணுவோமா? ஆமா மேடம். சரி, எல்லாரும் போங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர். நம்பர் நாகஜோதி வேற லெவல். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி, ஓகே, நான் உடனே பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? எப்படி மறந்தேன் சார்? எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி, ஓகே, வச்சுட்டு போங்க.
இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் உயிரை எடுத்து என் கணவருக்கு உயிர் கொடுக்க போறேன். ஏன் இன்னும் நிக்கிறீங்க? இல்ல சார், ஐஸ்கிரீம் உருகிடும். சரி பரவாயில்ல, நான் வேலையை முடிச்சு சாப்பிட்றேன், நீங்க போங்க. ச்சே, தின்னது போதும், போய் வச்சுட்டு வாப்ப. விட்டா எப்படி தின்னுக்கிட்டே இரு. திட்டுது பாரு. வந்துட்டேன். என்னாச்சு? ஏதோ வேலையா இருக்கேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். அதனால வச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்டா நோர தள்ளி செத்துருவான். அப்ப போலீஸ் வந்து விசாரிச்சா என்ன பண்றது? பயப்படாதீங்க, இது பாம்போட விஷம். இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா பாம்பு கடிச்ச மாதிரி தான் நுர தள்ளி சாவாங்க. அப்ப பழி பாம்பு மேல போயிடும். போலீஸ்க்கும் கன்ஃபியூஷன் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பாடா. சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். பேசாம நம்ம நாகஜோதிய நம்ம கூடவே வச்சுக்குவோம். அந்த பக்கம் ஒரு புத்த கட்டி விட்டோம்னா அது பேசாம படுத்துக்கும். வாயை மூடு. சரி, நீ மேல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ம். போ. சரி. ஹலோ, நான் அதை மெயில் சென்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஓ தேங்க்ஸ்.